ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. சேஸ்பேக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு முடி கொஞ்சம் ரஃபா இருக்கும், சொரசொரப்பா இருக்கும், ரொம்ப வறண்டு போயிருக்கும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப கேர்லியா ரஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிஸ் அப்படின்னா அதில் ஈரப்பதம் கொஞ்சம் உள்ளே இறங்கி மேலாக இருக்கிற கியூட்டிக்கெல்லாம் ஓப்பன் அப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த முடிக்கு கொஞ்சம் ஆயிலும் வாட்டரும் தேவையாக இருக்குது. ஸோ வெறும் வாட்டர் மட்டும் படும்போது ஹேருடைய கியூட்டிக்கல்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதனால அதுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து ஒரு க்ரீம் மூலமாகவோ எண்ணெய் மூலமாகவோ நம்ம கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுதான், என்ன மாதிரி செஞ்சு அந்த ஃப்ரிஸ்ஸை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்ல எண்ணெய் அப்படின்னா என்னன்னு சொன்னால், சன்ஃப்ளவர் ஆயில் கூட ரொம்ப நல்லது. அதுலேயும் பர்டிகுலராக சாஃப்ளவர் ஆயில் அப்படின்றத கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்குது. சாஃப்ளவர் ஆயில் நம்மளுடைய ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஹேரில் இருக்கிற அந்த கியூட்டிகல்ஸ் எல்லாம் தூக்கி இருக்கிறத அழகாக ஒன்று மேலே ஒன்று படிய வைக்கும். அதனால இந்த மாதிரி சாஃப்ளவர் ஆயில்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதை லேசாக சூடுபடுத்தி உங்கள் தலைக்கும் முடிக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடுபடுத்தினீங்கன்னா போதும். இது ஒரு கேரியர் ஆயில். இதை நம்ம டெய்லி நம்ம எப்படி ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் பொரிக்கலாம், இதில் எல்லாமே செய்யலாம். உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது, அதே மாதிரி வெளியில் போடுறதும் ரொம்ப நல்லது. ஸோ சாஃப்ளவர் ஆயிலை லேசாக சூடுபடுத்தி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஷவர் கேப் போட்டுருங்க. ஷவர் கேப் போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப மைல்டான ஒரு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அதை நல்லா சீல் பண்ணணும், இன்னும் அந்த ஹேர் ரொம்ப ஃப்ரிஸ் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன செய்யலாம்னா, டீ நம்ம மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், சன்ஃப்ளவர்னா என்ன, சாஃப்ளவர்னா என்ன அப்படின்னு. சாஃப்ளவரும் சன்ஃப்ளவர் மாதிரி தான், அது வேற ஒரு சின்ன வேரியண்ட் அதில், அவ்வளோதான். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த பூக்கள், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், அதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் தான் அது. ஸோ உங்களுக்கு தெரியும், சன்ஃப்ளவர் ஆயிலேருந்து நிறைய எண்ணெய் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் சாஃப்ளவர்லேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. அது நம்மளுடைய ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதை வச்சு தான் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஷவர் கேப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தபடியாக எப்படி இந்த டீ டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹாட்டாக இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டீ இலைகளுடைய பவுடர், ஸோ டீ தூள் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. ஸோ 2 டீஸ்பூன் அளவு டீ தூள் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அதை ஸ்டர் பண்ணலாம். இந்த டீ டிகாஷனில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறை கலந்துக்கிறோம். ஒரு 4-5 சொட்டு இருந்தால் போதும். கலரே மாறிடும். எலுமிச்சை போட்ட உடனே உங்களுக்கு பாருங்கள், கலர் அப்படியே டார்க்காக மாறிடுச்சு. இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த சிகிச்சையை வாரத்தில் 2 நாள் நம்ம செய்யலாம். திங்கட்கிழமை செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் மெயின் திங் எண்ணெய் வைக்கிறது. இந்த சாஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய், ஆலிவ் எண்ணெய், இந்த மாதிரி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டீ டிகாஷன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், அதில் எலுமிச்சை புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பார்ட் ஆஃப் த ஹேர், ஸோ ஸ்கேல்ப்புக்கு அது தேவையில்லை, முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காகவும் ஷைனிங்காகவும் தெரியும். தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் எவ்வளவோ இருக்குது. அதில் வெந்தயம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் அந்த வெந்தயத்தை ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து நைட்டில் நீங்கள் ஜஸ்ட் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருங்க. இல்லை வெறும் தண்ணியில் ஊற வச்சா கூட ஓகே. ஊற வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது எல்லாம் ஸ்வெல்லாக இருக்கும், பெருசாக இருக்கும் வெந்தயமே. ஸோ அந்த வெந்தயத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி கொஞ்சம் தயிர் கலந்துக்கோங்க. அதுவும் நல்லா பீட்டன் கேர்டாக இருக்கணும். மோர் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. போதுமான அளவு அந்த மோர் அதில் கலந்துட்டு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுருங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாஃப்ளவர் ஆயில் மாதிரி வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பேக்கை தலையில் படுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். முடிக்கு அவ்வளோ தேவை கிடையாது, தலையில் படுற மாதிரி யூஸ் பண்ணி மீதம் உள்ளதை மட்டும் உங்களுக்கு இந்த ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி வெது வெதுப்பான நீரில் வாஷ் பண்ணாதான் இதெல்லாமே போகும்.
அதனால கொஞ்சம் நிறைய ஹேர்ல இருந்துட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரணமான தண்ணீர்ல வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், உள்ள ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி இருக்கும். வாரத்துல ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இந்த வெந்தயம் ஊற வச்சு எடுத்து அரைச்சு அதுல கத்தாழை ஜெல்ல மிக்ஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கும், அதனால பாடி ஹீட்டா இருக்கிறதுனால கண்ணெல்லாம் ரொம்ப எரியும். இன்னும் சிலருக்கு முடி வந்து ரொம்ப பிளவுபடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த வெந்தயம் ரொம்ப நல்லது. எண்ணெய் வச்சு ஊறிட்டு அப்புறம் இந்த வெந்தயத்தோட அலோவேரா ஜெல்ல சேர்த்து அரைச்சு அதுக்கப்புறம் நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து வெங்காயம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் எப்பவுமே இருக்கு. அதுவும் சின்ன வெங்காயமா, பெரிய வெங்காயமா, இல்ல வெங்காய சாரா, இல்ல அது வந்து எண்ணெயில அதை வந்து நல்லா பொரிச்சு வதக்கிட்டு செய்யணுமா அப்படின்றலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ நார்மலாவே வெங்காயன்றது ஹை சல்ஃபர். அதுல சின்ன வெங்காயத்துல ரொம்பவே அதிகமான சல்ஃபர் இருக்கு. அது வந்து நல்ல வந்து ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி முடியை வளர வைக்கும். ஆனா அது வந்து நிறைய முடி இருக்கிற இடத்துல போய் நம்ம செய்யும்போது அதை வந்து மற்ற முடிகளை அஃபெக்ட் பண்ணலாம். அதனால கம்ப்ளீட்டா சொட்டையா இருக்கிற இடத்துல அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஆனியன் சீட் ஆயில் அப்படின்னு தனியா கிடைக்குது. ஸோ வெங்காயத்துல மட்டும் இல்லாம அதோடைய அந்த உள்ள இருக்கிற சீட்ல இருந்து எடுக்கிற ஆயில் அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம ஈஸியா செய்ய முடியாது, அது கடையில கிடைக்கும், அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெங்காயத்துல இருந்து எடுக்கப்படுற இந்த எண்ணெய்கள் அது வந்து பல விதமா இருக்கு. அதனால யாருக்கு எது சூட் ஆகுமோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்க ஃப்ரெஷ்ஷா வெங்காயத்தை அரைச்சு தலையில தேய்க்காதீங்க, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை வந்து எண்ணெயில போட்டு நல்லா அதை பாயில் பண்ணி அப்புறம் எடுத்து யூஸ் பண்றது தான் ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி அது வந்து நம்மளோட ஃப்ரிஸி ஹேருக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். நாட் ஓன்லி தட், அது வந்து ஹேர் வளர்றதுக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்பீட் அப் பண்ணும். அதனால இந்த வெங்காயம் ஆயில் அதுலேருந்து எடுக்கிற ஆயிலா இருக்கலாம், இல்லைன்னா அந்த சீட் ஆயிலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா செம்பருத்தி. செம்பருத்தி எல்லார் வீட்லயும் இருக்கும், ஆர் பக்கத்து வீட்டுல இருக்கும், எங்கேயாவது ஒரு வீட்டுல கிடைக்கும் நமக்கு. செம்பருத்தி பூல ஒரு 4 பூ எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணுங்க. அப்படியே அதோடைய ஃபுல் கலரும் அந்த தண்ணியில வந்துடும். கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க, ரொம்ப வேண்டாம். அதோட சேர்த்து அரைச்சிடுங்க. அதோட சேர்த்து அரைக்கும் பொழுது அப்படியே ரெட்டிஷ் ஒரு ப்ரௌன் கலந்த ரெட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கோரல் கலர்ல ரொம்ப அழகா இருக்கும். கோரல்னு சொல்ல முடியாது, இன்னும் ரொம்ப ரூபி ரெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை எடுத்து ஃபர்ஸ்ட் தலையில கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இதை நீங்க அரைச்சதை எடுத்து தலையில அப்ளை பண்ணுங்க. அதோட கூட கொஞ்சம் தயிர் கூட நீங்க கலந்துக்கலாம். தயிர் கலந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப கூலிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு ரொம்ப நல்ல ஹெர்பல் ஷாம்புவாகவும் இருக்கும். அதை யூஸ் பண்றதுனால தலை ரொம்ப கிளீனா இருக்கும், ஸ்கின் நல்லா வந்து கிளீனா ஒரு அழுக்குகள்லாம் போய் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி இதுக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரிஸி ஹேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சீப்பை வச்சு சீவுறதுலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி நல்ல தூரமா இருக்கிற பல் இருக்கிற சீப்பை எடுத்துக்கோங்க. இது மர சீப்பா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாலிடான ஒரு பிளாஸ்டிக் கோமா இருக்கலாம். ரொம்ப மெல்லிசா இல்லாம நல்ல திக்கா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அழுத்தினாலும் நமக்கு வலிக்காது. அதனால இதை வச்சு காலையில ஒரு 100 டைம்ஸ் நீங்க கோம் பண்ணலாம், ஃபுல் தலையிலையும் படுற மாதிரி. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 100 டைம்ஸ். நல்ல ரத்த ஓட்டத்தை வேர்க்கால்களுக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்கிற செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்ல இருந்து ஆயில்ல செக்ரீட் பண்ணும். அதனால எக்ஸ்ட்ரா ஆயில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது இது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். இது பண்ணும்பொழுதும் இந்த எண்ணெய் செக்ரீட் ஆகிறதுனால அவங்க முடி ஃபுல்லா அது கோட் ஆகிட்டு அந்த ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும். இதையும் ஒரு டிப்பா எடுத்து கண்டிப்பா செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு எழுதுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ்.